வணக்கம், நான் டாக்டர் வித்யாலட்சுமி. பெரும்பாலான குழந்தை இல்லாத தம்பதிகள் வந்து ஐவிஎஃப் அப்படின்னு சொன்னாலே அவங்க பயப்படக்கூடியது வந்து ஐவிஎஃப் அப்படிங்கிறது ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்குமா அப்படிங்கிறது தான். அதில் இருக்கக்கூடிய ப்ரொசீஜர்ஸ், அது என்ன சக்ஸஸ் ரேட், இதெல்லாம் தாண்டி ஒரு சில கப்பலுக்கு இருக்கக்கூடிய பயமே வந்து பெண்களுக்கு ஐவிஎஃப் அப்படிங்கிற ப்ரொசீஜர் வந்து ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்குமா, நாங்கள் கம்ப்ளீட்டாக அது ஐவிஎஃப் பண்ணாலே பெட் ரெஸ்ட்டில் இருக்கணுமா, நாங்கள் எங்கள் ஒர்க் போகிறதெல்லாம் ஸ்டாப் பண்ணிடணுமா. ஸோ இந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் வந்து இருக்குது. அதில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து ஐவிஎஃப் அப்படிங்கிறது ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்குமா என்னங்கிறது தான். ஸோ இந்த ஐவிஎஃப்ல முதல் ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பெண்களுடைய கருமுட்டையை தூண்டி விடுறது, அதாவது ஓவேரியன் ஸ்டிமுலேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதில் வந்து இன்ஜெக்ஷன்ஸ் இருக்குமானா கண்டிப்பாக இருக்கும். ஒரு 9லேருந்து 10 days இன்ஜெக்ஷன் போடுற மாதிரி இருக்கும். பட் என்ன அப்படின்னா, இப்போல்லாம் வந்து நிறையா நியூ டெக்னாலஜிஸ் மூலமாக இன்ஜெக்ஷன்ஸ் வந்து பெயின் இல்லாத இன்ஜெக்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது. அதாவது ஆயில் பேஸ்ட் இன்ஜெக்ஷன்ஸ் இல்லாமல் வாட்டர் பேஸ்ட் இன்ஜெக்ஷன்ஸ் வந்திருக்கு. ஸோ இது மூலமாக வந்து முன்னெல்லாம் ஃபஸ்ட்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆயில் பேஸ்ட் இன்ஜெக்ஷன்ஸ் போடுறப்பெல்லாம் கொஞ்சம் பெயின்ஃபுல்லாக ஹெவியாக இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ இருக்கிற இன்ஜெக்ஷன்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப சின்ன அளவில் தான் இருக்கும். அந்தளவுக்கு வந்து பெயின் இருக்காது. ஒரு சில இன்ஜெக்ஷன்ஸ் ஈவன் அவங்க வீட்டிலேயே கொண்டு போய் பெண்கள் அவங்களே வந்து டெய்லியும் கூட போட்டுக்கலாம். ஸோ அந்த மாதிரியெல்லாம் இருக்குது. ஸோ இந்த 9 to 10 days அவங்க வந்து ஒரு இன்ஜெக்ஷன்ஸ் போட வேண்டியது இருக்கும். இதுக்கு அடுத்த ஸ்டேஜ் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த கருமுட்டையை வெளியே நம்ம எடுக்கிறது, அதாவது எக் பிக்கப் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து அண்டர் அனஸ்தீஷியா பண்ணுவோம். இந்த ப்ரொசீஜர் வந்து ஒரு 10 to 15 minutes ப்ரொசீஜர் தான் இருக்கும். அனஸ்தீஷியா கொடுத்துட்டு தான் அவங்களுக்கு ஸ்கேன் மூலமாக நாங்கள் வந்து அந்த கருமுட்டைகளை வந்து வெளியெடுக்கிறோம். ஸோ கண்டிப்பாக இந்த ப்ரொசீஜர்லையுமே வந்து பெயின் சுத்தமாகவே அவங்களுக்கு இருக்காது. போஸ்ட் ப்ரொசீஜர் எக்கை எடுத்து முடிச்சதுக்கப்புறமே வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு எந்த விதமான பெயின் எதுவுமே வந்து ஃபீல் பண்ண மாட்டாங்க. ஸோ இந்த ஸ்டேஜ்லேயே அவங்களுக்கு பெயின் அப்படிங்கிறதே வந்து இருக்காது. நெக்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர். ஸோ எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர் அப்படிங்கிறது அனஸ்தீஷியாவே தேவைப்படாது. நார்மலாக அவங்க ஒரு ஐயுஐ பண்ணுற மாதிரியோ இல்லைன்னா அவங்க டாக்டர்கிட்ட போனால் ஒரு ஸ்கேன் பார்ப்பாங்க, வெஜினல் ஸ்கேன். ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும் அவங்களோட எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபரும். இதுக்கு அனஸ்தீஷியாவே தேவை கிடையாது. இதுவும் ஒரு 10 நிமிஷம் 5லேருந்து 10 நிமிஷம் ப்ரொசீஜர் தான் இந்த எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபரும். ஸோ இந்த இடத்துலையுமே வந்து அவங்களுக்கு எந்த விதமான ஒரு பெயினுமே இருக்காது. ஸோ ஒரு பெயின் இருக்குமோன்னு பயந்துட்டு யாரும் வந்து பெண்கள் வந்து இந்த ஐவிஎஃப்பை பண்ணாமல் தவிர்க்க வேண்டாம். இதில் இந்த பெயினை காட்டிலும் அதில் பெனிஃபிட்ஸ் வந்து நிறையா இருக்குது. இப்போ ரீசன்ட் டெக்னாலஜிஸில் வந்து இந்த பெயின் வந்து சுத்தமாகவே அவங்களுக்கு இருக்காது. ஃபைனலாக அவங்க அந்த எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கப்புறமே 15 நாள் வந்து கண்டினியூஸாக நாங்கள் ஒரு 3 மாதம் வரைக்கும் இன்ஜெக்ஷன்லாம் போட்டுட்டு இருக்கணுமா அப்படிங்கிற டவுட் இருக்குது. இப்போ இன்ஜெக்ஷனுக்கு ஆல்டர்னேட்டிவாக நிறையா மாத்திரைகள் ஆகட்டும், வெஜினல் டேப்லெட்ஸு, ஜெல், இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் வந்திருக்கு. ஸோ தாராளமாக பெண்கள் வந்து இந்த பெயின் இருக்குங்கிற ஒரு பயத்துக்காக இந்த ஐவிஎஃப்பை வந்து தவிர்க்க வேண்டாம்.